हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं करो पुके इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। இது வரைக்கும் ஒரு ஹியரிங் கூட அப்பியர் ஆகல. நான் கொடுத்த எந்த எவிடன்ஸுமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல. என் கேஸ் ஃபைல கொடுங்க, நான் இவரை வச்சே பாத்துக்கிறேன். மேடம், இது என்ன சாதாரண கேஸா? செக்ஷுவல் அசால்ட் கேஸ். அதுவும் எக்ஸ் மினிஸ்டர் பேர்ல. ஆப்போசிட்ல யார் அப்பியர் ஆகுது தெரியும்ல. अच्छा, वो धमका रहे वहां पे। ரெண்டே ஆப்ஷன் தான். எங்களை லாயரா வச்சுக்கணும், இல்ல வாபஸ் வாங்கணும். என்ன மிரட்டறியா? இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அந்த பேபி கண்ணனுக்கு வேலை செய்யறியா? கோர்ட்டுக்கு புதுசா சார்? அவங்க 3 பேரும் ஒரே டீம் தான். புதுசா யார் வந்தாலும் இதான் பண்ணுவாங்க. ये बहुत अच्छे से वाकिफ है। எவனும் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ண முடியாது. நாங்க பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் இல்ல. ये गुंडे है, अब समझ। एडवोकेट लॉयर नहीं है, ये गुंडे है। ओ भाई साहब, பார்த்து பண்ண மாட்டீங்க மேடம், மூஞ்சில ரத்தம் வந்திருக்கு. தொழில சுத்தமே இல்ல. சாரி மேடம். நீங்க என்ன சார் விரைச்சிட்டு நிக்கிறீங்க? வண்டி இப்படி ஆயிடுச்சு, எப்படி வீட்டுக்கு போவீங்க? நான் பசங்களை டிராப் பண்ண சொல்லிட்டா? सब इनकी मिली भगत होती है। சரி கேஸ் கட்டு. पूरा गुंडागर्दी चल रही है लॉ में। என்ன சொன்னீங்க? டபுள் கேமா? இங்க ஒரே கேம் தான். उनके सामने ये सब कुछ चल रहा है। நான் சொல்லி தான் உங்ககிட்ட கேஸே நடத்த வந்தேன். இதை கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இங்க கேஸ் நடத்தலாம் ரொம்ப கஷ்டம். இதோ ஐயா இங்க தான் இருக்காரு. அவனு சொல்லு, ஒரு நல்ல அமௌண்ட்டா வாங்கி தரேன். शुरुआत में ये दिखाई दी थी ना, वो मिर्ची कुट रही होती है। हाँ बिल्कुल, வேற யாருமே இல்லையா இங்க? हाँ यही तो होती है बिल्कुल। 1000 லாயர்ஸ் இருக்காங்க. கேஸ் ஃபைல குர்ரா. बड़े नीच दिखाया है इनको। अच्छा, कौन उठा रहा है वो केस? 1000 லாயர் இங்க இருக்காங்க. இதுல எவனா ஒத்த இந்த கேஸ் கட்ட எடுத்தானா அவனை வச்சு கேஸ் நடத்திக்கோ. ओ பந்தனா கட்டின ஃபைல யாரும் எடுக்க மாட்டாங்க. मुझे लगता है सूर्या सर ही उठाएंगे। न्याय के देवता है, हाँ न्याय तो बिल्कुल। करेंगे जरूर। நான் மூர்த்தி சார், இந்த வாட்டி इनका எடுக்க अलग ही यूनियन है। வந்தன கட்டின ஃபைல தொட கூட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கேஸ் கோர்ட்டுக்கே வராது. இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். இதான் அவங்களோட வேலையே. இந்த மாதிரி எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? நீங்க போங்க, நீங்க போய் 500 1000 கொடுத்தா பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடுவாங்க. அவங்க இந்த அளவுக்கு மோசமானவங்க கிடையாது. அவங்க 3 பேரையும் நான் எங்க போன இப்ப பார்க்க முடியும்? சேம்பர்ல. ओ भाई साहब, மேடம் பெருசா ஒண்ணு மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. வாங்க சார். மேடம் நான் சொல்லல சார், இங்கே வருவார். பெடிஷனை வாபஸ் வாங்கிறீங்களா? வாபஸா? சார், பெரிய கேஸ் பிடிச்சிருக்கீங்க. 45 பவுன். ओ எப்படி பெர்சன்டேஜ்ல பீஸ் வாங்குவீங்க? அதுல கொஞ்சத்தை நமக்கு தள்ளுறது. நான் காசு வாங்குறது இல்ல, உங்களுக்கும் காசு கொடுக்க முடியாது. பொருளா கூட ஓகே சார். என்ன மேடம்? பெடிஷனை சீக்கிரம் வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. சார் மிரட்டுறீங்களா? பாரு, நம்ம கோட்டுக்கு வந்து சார் நம்மளே மிரட்டுறாரு. காமெடி. என்ன சார், நாங்களே பெரிய ரவுடி தான். அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இடத்துல நகத்துங்க மேடம். நீங்க எதுவும் நகர மாட்டேங்குதே. நல்லது. தினம் அப்பா கூட கோயில் இருக்கா வந்துடுறேன். என் பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. वो गॉड है इसलिए ये सब कुछ कर पा रहा है। कर कितना भी पा रहे हो, relevant वो लग रहा है। ऑब्वियस भी लगता है। हाँ बहुत अच्छा लगा। उन्होंने टाइम स्टॉप कर दिया शायद, देखो। नहीं, हाँ टाइम स्टॉप। हाँ हाँ सच में। हाँ देखो देखो तुम, सच में वही किया है।
कहीं वो घड़ी तो नहीं लाई उन्होंने? हाँ सच में 24 से। वही एक सच्ची है वहां पे लॉयर जो हाँ वो जो देख रही इनके है साथ सब मिली कुछ हुई stop हुआ है वहाँ। उनको समझ में आ गया ये कौन है एग्जैक्टली। क्योंकि उनको जब उनको दिखा वो कि ये कैसे हुआ है। हाँ वो पिटिशन फाइल। பண்ணிட்டேன். बट इन्होंने देख लिया ये और நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தெரியும். ओ भाई साहब। ஹலோ ஹலோ என்னடா பேபி கண்ணா ஓவரா பண்றிய முடிச்சுட்டலாமா உன்ன உள்ள என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ ப்ரோ गॉड நம்ம என்ன பேசணும்? நேர்மையா வாங்கி தரணும்னு தானே பேசணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா காசு கொடுக்காம வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்ல, பவரை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யாருன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லி யாருக்கிட்டயுமே சத்தியம் பண்ணுங்க இதுக்கப்புறம் பவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு. ஏச்சே படா गेट लॉस्ट। நீங்க சாமி பவர் யூஸ் பண்ணிட்டீங்க, சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? सत्यम बनेगा। तो इनके बीच एग्रीमेंट हुआ है कि पावर का यूज नहीं होगा। சாமி அதானே சேலஞ்ச். பயமா இருக்கா? और ये लेकिन यार बहुत इनको मानना मुश्किल है। पड़ेगा मतलब हाँ। गॉड को सोचने पे मजबूर कर रहे हैं भाई सोचने में मजबूर छोड़ो, इन्होंने तो डायरेक्ट चैलेंज दे दिया है। साहब। ओ मतलब यूज भी नहीं कर सकते अपने पावर्स का। इनका पावर इनका कैरेक्टर काफी सही दिखा है सच में। चैलेंज कर रहे हैं और डर भी नहीं रहे कि भगवान है सामने। इक्वल लेवल के लग रहे हो। सच में सच में। இங்க எல்லாரும் கேஸ் ஜெயிக்கணும்னா அந்த சாமி தலையில மிளகா அரைக்கிறாங்க. நீங்க பண்ணலையா? என் தலையில இவங்க எல்லாம் மிளகா அரைச்சது பத்தாதா? நான் வேற அந்த ஆள் தலையில அரைக்கணுமா? அந்த ஆள் நம்மள மாதிரி கேஸ் நடத்த வந்தால் தான் உங்களுக்கு சிலையாயிட்டான். हाँ, तो उनको पता चल गया। ஏய் என்ன வேணும் உனக்கு? கடவுள் என் முன்னாடி வந்து என்ன வரம் வேணும்னு கேக்குறாரா? இதான் வேணும். ரெடி. எங்க பழைய கோட் புத்தம் புது பாஷான கோட்டா மாதிரி ஏசி கம்ப்யூட்டர் எஸ்கலேட்டர் எல்லா வசதியோட கூகுள் ஆப்பிள் ஆபீஸ் அளவுக்கு ஹை டெக்கா மாறணும். இழுத்துட்டு இருக்கிற 27,000 கேஸும் இருந்த இடம் தெரியாம மொத்தமா முடிஞ்சு போகணும். अच्छा वो बता रही है कि क्या லாயர்லாம் இனிமே எங்க கோர்ட்டுக்குள்ள பொய் சொல்ல முடியாம வாய் கலரை தோக்கணும். ये सब मुसीबत है और पावर का यूज करने। ஹலோ ஹாய். நீங்க எங்க இவங்க கூட? அவங்க தங்குற இடத்துல ஒரு வேலை. சாருக்கு எங்க கோட்டை பத்தி எல்லாம் தெரியும். 30 வருஷமா இருக்காரு. உங்களுக்கு வேற எந்த ஹெல்ப் வேணாலும் என்னையும் கேளுங்க. ओ भाई साहब। लॉर्ड्स के नाम पे गुंडे पाल रखे हैं इसने। हाँ अब पावर यूज नहीं कर सकते हो। ये जानबूझकर यही बैठेगा। என்ன சார் கோர்ட்டுக்கு புதுசா? நீ கோர்ட்ல ஏதோ சீன் போட்டியா? சாருக்கு ரொம்ப கோவம் வருமோ? பயங்கரமா ரன்னிங்லயே குதிச்சிருங்க. உங்க நல்லதுக்கு சொல்றேன். என்ன பிரீத்தி மேடம், ஐப்பு பயங்கரமா இருக்குது. பாப்படா மொட்டை. प्रॉमिस करके आए कि पावर इस्तेमाल नहीं करे और ये बहुत ही श्योर है कि अब मैं ये वही सोच रहा हूँ क्या करना। एक झटके में उनको हरा सकते हैं अब ये। लेकिन उन्होंने प्रॉमिस भी किया है ना। हाँ उन्होंने नॉर्मल मैन की तरह जीना। கடலை பொறுக்கடா. பொறுக்குடா. ओ என்ன சார் 1 2ன்னு மனசுக்குள்ளே கவுண்டிங்க. ओ भाई वो अपना एंगर कितना வச்சு விளையாடிட்டு இருக்க? பீக் சம்பவம் லோடிங்.
ज्यादा कुछ करना भी नहीं पड़ता, वो कब तक? होल्ड करके हाँ वो भी है। टायर एक नीचे ओ भाई भाई ஏய் என்னடா இவன் சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் ओके तो ये तो अच्छा वो ऐसा सोच रहे थे। டேய் மொட்டை நீனும் சாவல அப்ப ஃபைட் இல்லையா? अच्छा वो फाइट नहीं कर सकते फिलहाल तो। उन्होंने होल्ड करके रखा। பேபி சார் நீங்க சொன்ன அளவுக்குலாம் வருது இல்ல, டோட்டலா டைம் வேஸ்ட். उनको पोक करने आए थे शायद, कि उतना प्रॉमिस तोड़े और वो कुछ गलत चाल चले। கேஸை முடிச்சு அனுப்பிடுங்க சார், பாவம். டினு சாப்பிட வரலையா? இல்ல வேணாம், பசிக்கல. வேற எங்கேயாவது ஆர்டர் பண்ணட்டுமா? கோர்ட் பக்கத்துல ஒரு கடை இருக்கு, பிரியாணி சூப்பரா இருக்கும். என்ன? எனக்கு அந்த இடம் தெரியும், நிறைய வாட்டி போயிருக்கு. லாஸ்ட் 4 மாசத்துல 2 லட்சத்துக்கு பிரியாணி வாங்கி 2 lakhs எல்லாம் அவங்க அட்வொகேட் சாப்பிட்டதுதான். ஆனா நாங்க ஒரு வாட்டி கூட சாப்பிட்டது. ஏன் ஆசை என்னன்னு आगे தெரியுமா? वो किसी ने पूछा नहीं कि எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி அச்சன் கூட நிம்மதியா அங்கே உட்கார்ந்து ஒரு பிரியாணி சாப்பிடணும். நீங்க எல்லாம் அவ்வளவு அங்கே இருந்து சாப்பிடுறீங்க, அப்படி என்னதான் அங்கே இருக்குன்னு பாக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நகை கிடைச்சு உன் உடம்பு சரியாகி அந்த கடையில நீ பிரியாணி சாப்பிட தான் போற. அதை நான் பார்க்க தான் போறேன். எனக்கு இந்த கோர்ட்ல இருந்து நகை கிடைக்கும்னு ஹோப் இல்ல. நகை தொலைஞ்சப்போ ஹோப் இல்லாம தானே இருந்த, போலீஸ் தானே கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நகை கோர்ட்லயும் கிடைக்கும். போலீஸ் கண்டுபிடிச்சு கிழிச்சாங்க. சாரி, இங்க எல்லாரும் அவர் அடிச்சதுக்கு நான் சாரி கேக்குறேன். அந்த நகையை நம்பி தான் ये जो என் फर्स्ट பொண்ணோட सीन life हमने இருக்கு. देखा था तब। हाँ ये भी அதை तो வச்சுதான் அவளுக்கு कि ஆபரேஷன் वो लोग பண்ணணும். मान நீங்க யாரும் எடுக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா எடுத்திருந்தா ப்ளீஸ் கொடுத்துடுங்க, ப்ளீஸ் என் பொண்ணுக்காக கொடுத்துடுங்க. उन्होंने भी नहीं चुराया था, उन पे जबरदस्ती वो जबरदस्ती அதான் சார் பண்ணோம். இவன் சித்தி வீட்டுல தான் சார் இருக்கு. உடனே எடுத்து அந்த அண்ணன்ட்ட கொடுத்து சார், அவர் ஏதோ ஆபரேஷன். उन्होंने वो सारा एकदम खुद पे ले खुद लिया। पे ले लिया। எனக்கு தெரியும் பசங்கள தான் அந்த நகை திரும்பி கொடுத்திருக்காங்க. அந்த பசங்களுக்கு இருந்த இறக்கம் கூட இந்த போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ இங்க இருக்கிற ஆளுகளுக்கோ இல்ல. இடமா இது? होप का वो गायब हो गया था तुमने देख। பிப்ரவரி 2ஆம் தேதி என் கிளையண்டோட நகை திருட்டு போச்சு. பிப்ரவரி 6ஆம் தேதி போலீஸ் அதை ரெக்கவர் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இன்னையோட 4 மாசமாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நகைய என் கிளையண்ட் அதை கோர்ட்ல இருந்து திரும்ப வாங்க முடியல. 4 இயரிங் போலீஸ் வரல, 1 இயரிங் அப்ரேசர் வரல, 2 இயரிங் ஸ்ட்ரைக்ல போச்சு. நடுவில் 1 மாசம் கோர்ட் லீவு, கடைசியில் 1 இயரிங் வரல. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்காவது அந்த நகை என் கிளையண்ட்டுக்கு கிடைக்கணும். தட்ஸ் மை பிரேயர். இது பிரேயர் இல்ல, நீங்க என் மேல என் கோர்ட் மேல வைக்கிற அக்யூசேஷன். இது அக்யூசேஷனோ அலிகேஷனோ கிடையாது, ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். ஏய், இதெல்லாம் சரி பண்ண மாட்டீங்களா? ஐயா அத பாக்குறீங்க. சும்மா லோடான்னு. என்னன்னு பாரு. ये भी बहुत ही என்ன சொன்னீங்க? ஃபேக்டா? ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த கோர்ட்டோட ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியலங்கிறது தான் ஃபேக்ட். இந்த நகை அவங்களுக்கு தானா, அது ஒரிஜினலா, பில்லு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல இந்த நகை வேற எந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கா, கஸ்டம் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களா, இந்த ரெக்கார்ட்ல எங்க? இதெல்லாம் இல்லாம நீங்க கேட்ட உடனே அப்படியே நகை எடுத்து கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் மதுரை கோர்ட்ல உங்களுக்கு சொல்லி தரலையா? சரி விடு, அதாவது ப்ரொசீஜர். இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு எட்டிகேட் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்க கிளையண்ட சொல்லி கூட்டு வந்திருப்பீங்க. கோர்ட்டுக்கு போட்டு வர ட்ரெஸ் அது. அம்மா பாப்பா, கை எங்கம்மா? கை ஸ்லீவ், வேர் இஸ் தி ஸ்லீவ்? கோர்ட்டுக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்கு. இந்த அரகுற ட்ரெஸ்ல வருது, ஃபிளாஷி கலர்ஸ்ல வருது. I will not entertain these things in my court. இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, அது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியல. என் Dress தான் உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்ப பிரச்சனை என் Dressல இல்ல, உங்க கண்ணுல தான். सही बात है। डायरेक्ट जज को ही बोल दिया। लेकिन यहाँ पे ये टॉपिक उठाने का कोई मतलब ही नहीं। நாகரிகமாக உடையணியாமல் வந்ததாலும், கோர்ட்டை அவமதித்து தவறான முன்னுதாரணமாக செயல்பட்டதாலும் ஒரு நாள் முழுவதும் சிறையில் இருக்க தண்டனை கொடுத்து உத்தரவிடுகின்றேன். இப்படி जेल में डाल दिया उसे। என்னால தானே இப்ப தேவையில்லாம. கரெக்டா தானே கேட்டீங்க?
யாரும் கேட்கலன்னு தானே அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. अगर जज के साथ अगर मिसबिहेव किया तो उस केस में भी उनको 1 दिन के लिए रहना पड़ सकता है वहां पे, हो सकता है अगली हियरिंग तक। मतलब उनको तो बीमारी है तो उस केस में तो रखना नहीं चाहिए। ओह नो। बिनो வினோ இன்டர்னல் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. லிவர் ஆல்மோஸ்ட் 90% டேமேஜ் ஆயிருக்கு. ஷீ கேன் எனி டைம் ஸ்லிப் இன்டு அ கோமா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நல்லது. നീ എവിടെന്നെങ്കിലും മറിച്ചോ തിരിച്ചോ കുറച്ച് കാശ് അയക്കടി. അത്രയ്ക്കും വയ്യാതിരിക്കുകയാണ് കൊച്ചിന്. ഒരിക്കൽ തന്നെന്ന് വെച്ച് ഞാൻ നിന്റെ അടുത്തല്ലാതെ വേറെ ആരെടുത്ത് ചോദിക്കാൻ? എനിക്കിപ്പോ കാശ് കിട്ടണം. എന്റെ കൊച്ചിന്റെ ജീവൻ വെച്ചാണ് നിങ്ങൾ കളിക്കണമെന്ന് ഓർത്തോ? എടി ഹലോ 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 கையில இருக்கிற காசை போட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனா ஆபரேஷன் நடக்கணும்னா கண்டிப்பா நகை தேவைப்படும். இந்த மாதிரி எமர்ஜென்சினா மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு எந்த டைம் வேணாலும் போய் ஆர்டர் ட்ரை பண்ணலாமா? क्या ट्राई करेंगे वो खुद भी? அரசியல்வாதிங்க பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு நிறுத்தணும், डीएम के ऑफिस गए हो। ஏதோ எமர்ஜென்சி மாதிரி. மேடம் 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 எங்க போறீங்க? சார் பாக்குற ஒரு கேஸ் கொஞ்சம் அர்ஜென்ட். அந்த பொண்ணு ஐசியூல இருக்கு. அதான் சாரை பார்த்து ஆர்டர் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். மேடம் உங்களுக்கே தெரியும்ல இந்த டேட்ல ஐயா பாக்க அவங்கள மட்டும் பாப்பாரா? சார் அது வேற இது வேறங்க சார். ப்ளீஸ் 2 நிமிஷம் தான். சாரை பார்த்துட்டு உடனே போயிடுவோம். மேடம் சொன்னா புரிஞ்சுக்கங்க. பிரச்சனை ஆயிடும். கிளம்புங்க ப்ளீஸ். கிளம்புங்க மேடம். யோ சட்டி, என்ன அங்க பிரச்சனை? மை லார்ட், அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேஸ் மை லார்ட். பொண்ணு ஐசியூல இருக்கு. கொஞ்சம் சீரியஸா. நகை கிடைச்சாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். நீங்க கேட்ட கஸ்டம்ஸ் ரிப்போர்ட் கூட இருக்கு. ஆர்டர் போட்டு கொடுங்க ப்ளீஸ். யோ யாரா இருந்தாலும் உள்ள விட்டுருவியா? எதா இருந்தாலும் காலைல கோர்ட்ல வந்து பேச சொல்லியா? ப்ளீஸ் ப்ளீஸ் மை லார்ட், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 2 நிமிஷம். அதுக்குள்ள நீங்க வெளியே போல ட்ரெஸ்பாசிங் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என் மேல இருக்கிற கோவத்தை அந்த சின்ன பொண்ணு மேல காட்டாதீங்க. 2 minutes. மை லார்ட் ப்ளீஸ். மேடம் ப்ளீஸ் கிளம்புங்க மேடம். இல்லனா 2 நிமிஷம் அலாரம் வச்சு திரும்ப வந்து கேப்பாப்ல. போங்க மேடம். நான் உன்னை கிட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இவங்களெல்லாம் நீங்க ஏன் கெஞ்சணும்? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. वो चाहे तो 1 सेकंड में सब कुछ कर सकते हैं, लेकिन और सही भी है, पावर्स का यूज कब तक करेंगे? एक एग्जांपल सेट करना होगा तभी ये तभी सही तो हो सकता நீங்க है। கேட்ட மாதிரி அந்த நகை கஸ்டம்ஸ்ல சம்பந்தப்பட்டதுலங்கிற டிஏ ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். கோர்ட் உடனே அந்த நகை என் கிளையண்ட்டுக்கு திரும்ப கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். தட்சாலா? என்ன தட்சாலா? என்ன தட்சால்? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தெருவுல போற மாடசாமி குப்புசாமி கிட்டயா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒரு தடவை கூட நீ இந்த கோர்ட் ப்ராப்பர் அட்ரஸ் பண்ணவே இல்ல. தட்சால்ன்ற ஒரு ஜட்ஜ் कुछ भी पॉइंट निकाल रहे हैं जिसका कोई मतलब नहीं बनता और बस லார்ட்ஷிப், யுவர் ஆனர், இதுல எந்த வார்த்தையுமே நீ யூஸ் பண்ணலையே. அப்போ பிளான் பண்ணி என் கோர்ட் அவமானப்படுத்தணும் வந்திருக்க அதானே? சார் சார் அப்படி ஒண்ணும் இல்ல சார். உங்களை கேட்டனா? கேட்டதான் பதில் சொல்லணும், புரியுதா? கோர்ட் அவமானப்படுத்துறதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு உங்க கிளையண்டோட நகையை வாங்கிட்டு போங்க. மரியாதையோட அட்ரஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கணும். हरासमेंट चल रहा है। एग्जैक्टली। என்ன கேஸ பாஸ் பண்ணவா? கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணாத. யோ அடுத்த கேஸ் கொடுப்பியா? गुस्सा आ रहा है इन लोगों पे। I'm sorry, ओ भाई my lord. लॉर्ड खुद बोल रहे हैं।
यहाँ पे अग्रेशन दिखाने का कोई मतलब नहीं बनता। एग्जैक्टली उनको उनके गोल्ड वो मुझे वापस मिलने बहुत चाहिए। अच्छा लगा ये जो उन्होंने किया ना। एटलीस्ट उनके साथ वकील तो भी है ताकि कुछ मिस भी ना हो पाए उनके। நீங்க போய் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கேன். இந்தா இந்தா ஆ ஆ போனாளோ போனாளோ எங்கே वो लड़की गई तो नहीं? சொல்லாம போனாளோ மறைஞ்சியே போனாளோ. प्रोसीजर इतना लंबा खींच दिया इन्होंने कि उसकी जान गई, बट கேட்டா சொல்ல கேஸ் ஜெயிச்சிட்ட போல இருக்கு. अब क्या मतलब बनता है? ஏதாவது பார்த்து செய்யறது பண்ணுவே இல்ல. பார்த்து பண்ணடா. நான் ஜெயிச்சு நான் கேஸ் ஜெயிச்சு பண்ணோட ப்ளீஸ். ஓ நான் ஜெயிச்சு तेरा साथी का पाती நான் கேஸ் ஜெயிச்சு. ஆனா இந்த மோடு போய் रख भी लिया, उसमें शर्म भी नहीं है। എന്റെ മോള് പോയടാ ശവന്തിന് തിരുട്ടു പയലെ. എന്റെ മോള് പോയി ചത്തുപോയി. क्या मतलब अब सोना मिलने का? എന്റെ പൊണ്ണു ബിനു ചത്തുപോയി. என்ன சாரே வக்கீல காணாம வந்ததா? போ போ உயிரை காப்பாத்திக்கோ. ஓ வக்கீலே, பிரியாணி சாப்பிடணுமா? தம் அடிக்கணுமா? சாப்பிடணுமே. பீஸ் பீஸ் சாரே வக்கீல் சாரே, எதுக்கு சாரே அந்த நகை எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தது? என் புள்ள சத்து போய் சார், என் புள்ள சத்து போய் சார், சத்து போய் சார். எனக்கு இது எதுக்கு? இது நீங்களே வச்சுக்கோங்க சார், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார். गूगल पे कैसे करना है वो? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கஷ்டப்பட்டு நகையை வாங்கி கொடுத்தா சட்டையில கை வச்சுட்டு போறான். அதான் இவங்களுக்கு எல்லாம் நல்லதே பண்ணக்கூடாது. ஆனா பாவம் இல்ல, ஒரே பொண்ணு, சின்ன பொண்ணு. நானும் அந்த கூட அலைய விட்டுருப்பேன், சாவு விட்டுருக்க மாட்டேன். என்ன முறைக்கிறீங்க? நேத்து நைட் ஐயா வீட்டுக்கு வந்தீங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியது. अगर केस खत्म हुआ है உடனே ஆர்டர் போட்டு கொடுத்து. तो प्रॉमिस भी खत्म हुआ होगा. ஐயோ அப்பா, உள்ளுக்குள்ள பயந்துட்டு தான் இருந்தேன், சாமி கிட்ட போய் சவால் விட்டமேனு. ஆனா என் கோர்ட் என்ன கை உள்ள. நான் அன்னைக்கு சொன்னதுதான், இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கடவுளே வந்தாலும் அதை எதையும் மாத்த முடியாது. பாய், சேலஞ்ச் ஓவர். நடைய சாத்திட்டு கிளம்புங்க. இந்த சாவு என் கணக்குல வராது, உங்க கணக்குல தான் வரும். ஏதோ சொன்னீங்களே காட் திங்ஸ்னு, இது ஜஸ்ட் கோட் திங்ஸ். सच में?
ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. நீங்களும் அந்த பேபி கண்ணன் டீம்னு தெரியாம உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க கேட்ட பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இனிமே என் கையில ஒண்ணும் இல்ல கொடுக்கறதுக்கு. தயவு செஞ்சு என்னோட எவிடன்ஸும் அந்த கேஸ் கிட்ட கொடுத்துருங்க. வேற யாராவது லாயர் வச்சு நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. फिर से वही खेल खेलेंगे. ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான், நான் மறுபடியும் சொல்றேன். இங்க இருக்கிற முக்காவாசி பேர் லாயர் தான். அதுல யாராவது ஒருத்தர் இதை எடுத்தா கூட உன் கேஸ நான் விட்டுறேன். இல்ல நீ வாபஸ் வாங்கணும். एक केस तो हार गए என் वो. கேஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அக்கா நீங்களாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அக்கா. அக்கா நீங்க என்ன சாமியாவ தோத்தீங்க? மனுஷனா தானே தோத்தீங்க. நீங்க மனுஷங்க தோக்குறது ஒண்ணும் புதுசு இல்ல. தினம் தினம் 1000 பேர் இந்த கோர்ட்ல தோத்துட்டு தான் இருக்காங்க. அப்ப இங்க தோக்குற கடைசி மனுஷன் நானா தான் இருப்பேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு நீதி கேட்டு வர ஒருத்தன் தோக்க மாட்டான். தோக்க விட மாட்டேன். अब उठेगा केस फाएगी. कमाल है यार. एक्चुअली कमर्शियल मूवी ने ऐसा ही होना चाहिए, जिस तरीके से पूरा मूवी चल रही है. उठा ली. अब लड़ना है तो ह्यूमंस की तरह ही लड़ेंगे. फाइट तो तुम कर ही नहीं सकते. कोर्ट में शायद हरा दो. हाँ. हाँ. देखो उसे. शक्तियों का इस्तेमाल ना भी करे फिर भी शक्तियाँ तो है. फिर भी तो यू मसल के रख देंगे. वो देखो क्या डाल रहे हैं उन पे. हाँ? सच में इससे तो हम इस पे कोई असर नहीं होता. वो तो उन पे अर्पण किया जाता है. भाई साहब तुम क्या गलती कर रहे हो. ओ भाई साहब गॉड मोड. सही. देखा वो हाथ में रहता है मूर्ति. हाँ बिल्कुल वो बिगपन जैसा ही पकड़ा है. ये काले कोट में सराज मतलब साफ साफ गुंडे ही है ये. हाँ गुंडे ही है ना, इसलिए तो ऐसे फाइट कर. नाम के लॉयर है बस. ओ ये तो लॉयर दिख भी नहीं रहा है. ये सच में ये लॉयर किसी एंगल से नहीं. दिख भी नहीं रहा है. ये गुंडा ही है. ये गुंडा ही है. ओ
उसकी चेन बन गई। ओ भाई साहब, Crown fire, he watches when the night gets cold. Blade of truth cutting through the lies they told. King of justice, hear the innocent cry. His name shields the weak while he sets the dark in ट्रांसफॉर्मेशन। अब होगा पावर्स का भी इस्तेमाल। केस लड़ने के लिए सिर्फ पावर्स का इस्तेमाल नहीं होगा, बाकी ये सब तो कर सकते हैं, ये बिल्कुल। अलाउड है। बाहर की कोर्ट तो उनकी है ना। बाहर इंसाफ वो खुद ही हाँ। करेंगे, खुद ही जज है बाहर। चारों को पकड़ा है भाई। हाँ। गॉड मोड बिगिंस। जबरदस्त ये सीन था दोस्तों। सूर्या सर का गॉड मोड जो है वो एक्टिवेट हो चुका है। लास्ट टाइम जो सीन हुआ दोस्तों, उसमें जो लड़की होती है वो मर जाती है दोस्तों, क्योंकि कोर्ट के प्रोसीजर जो है और जितना भी यहाँ पे करप्शन चल रहा है, लॉयर बोलो, जज बोलो, और वहाँ पे जितने भी लोग हैं वो सारे इन्वॉल्व होते हैं। कहीं ना कहीं गॉड जो है, यानी कि खुद करप्पू भगवान जो है वो लड़ने के लिए आते हैं, लेकिन उनसे जो वो प्रॉमिस लिया जाता है कि वो एज ए ह्यूमन लड़ेंगे, लेकिन उससे कुछ भी फायदा नहीं होता है। उसके बाद जो फाइट सीक्वेंस है भाई साहब, मुझे लगता है गॉड ने जो इंसाफ किया है वो बहुत अच्छा लगता है। और इसमें मैं एक बात कहना चाहूंगी, आरजे बालाजी ने जो भी रोल प्ले किया है ना, नीच लॉयर का, मतलब यही कह सकते हैं, तो वो सच में इतना बखूबी निभाया है ना उन्होंने कि सच में गुस्सा आता है उन पे कि एक इंसान ऐसे हो कैसे सकता है। और जिस तरीके का इन्होंने अंदर ही अंदर सिस्टम के अंदर जितना खोखला होता जा रहा है जिस तरीके से, और बहुत सही तरीके से दिखाया है, तो गुस्सा आने लगता है सिस्टम पर एक टाइम पे। और क्यों भरोसा उठ जाता है लोगों का। एक कोर्ट में जब केस डालते हैं तो कितने सालों तक एक ही केस चलती है, तो कैसे ये लोग परेशान करके छोड़ते हैं ना, ये सही तरीके से दिखाया है इसमें। मतलब जब वो मतलब उसके गहने, खुद के गहने मिल गए हैं, वो बस उनके ही है, हाँ, बस ये उनको वापस देने के लिए 4 महीने तक वो केस चलता है। और उस बीच में वो उस बच्चे की सर्जरी नहीं करवा सकते, वो लिवर ट्रांसप्लांट नहीं कर सकते। आखिर में उसकी जान चली जाती है जिस दिन उसको गोल्ड मिलता है वापस। बट क्या मिला, वो गोल्ड वापस लेने के बदले में उनको एक जान गंवानी पड़ी, और ये खत्म ही नहीं हुआ। और उनमें किसी को भी इस बात का अफसोस भी नहीं होता कि इनकी वजह से कहीं ना कहीं ये जान उन्हीं की वजह से गई है। हाँ बिल्कुल। और मुझे लगता है दोस्तों ये मूवी बहुत अच्छी बनाई गई है, क्योंकि मैं खुद फील कर रहा था कि ये मैं पिछली मूवीज देख रहा हूँ। मतलब जो हम 2010 से लेके 15 में जिस काइंड ऑफ मूवी आती है, जो कि कम समय में भी बहुत सारी चीजें एक्सप्लेन करती थी, वैसे लग रहा था दोस्तों। और सच में बहुत मजा आ रहा था, क्योंकि अब तक ऐसे चल रहा है दोस्तों, सिर्फ एक्शन पे फोकस होती है मूवीज, लेकिन ये मूवी स्टोरी, एक्शन, इवन राइटिंग जो है वो सब चीज़ों को होल्ड कर रही है। और हो भी क्यों ना, क्योंकि आरजे बालाजी ने जिस तरीके से वो मूवी लिखी है, क्योंकि वो खुद ही डायरेक्टर है, खुद ही राइटर है, तो इस चीज़ का फर्क तो पड़ता है और मानना पड़ेगा दोस्तों, क्योंकि एक्सपेरिमेंट से चूकते नहीं है सूर्या सर, जिस तरीके से उन्होंने एक्सपेरिमेंट किया है। और मैं एक चीज़ एग्री करूंगा दोस्तों इसमें, क्योंकि सूर्या सर का लुक हर बार अलग लगता है। इसमें भी ऐसा लग रहा था दोस्तों, हम कन्विंस हो रहे थे कि नहीं ये अलग कैरेक्टर है करके। और मुझे लगता है दोस्तों सूर्या सर में वो पोटेंशियल है कि वो एज अ सुपर हीरो भी प्ले कर सकते हैं। हाँ, क्योंकि बिल्कुल। बहुत फाइन एक्टर है जिस तरीके से वो रोल प्ले करते हैं। लास्ट वाले फाइट सीन ना इतना आपको कन्विंसिंग लगता है, क्योंकि लॉर्ड दिखाया है, खुद भगवान दिखाया है। तो जब एक लॉर्ड लड़ेंगे, फाइट करेंगे, तो ये बहुत ऑब्वियस लगता है। हालांकि जब हमने ये ऐसी फाइट देखी है, बट वो एक हीरो इतना 4-5 लोगों को उड़ा रहा है एक फाइट में, तो वो हम तब इतने कन्विंस नहीं होते। बट ये एक लॉर्ड खुद मतलब मैदान में उतरे हैं और लोगों को मार रहे हैं, तो वो बहुत ऑब्वियस लगता है। और वो सीन भी बहुत अच्छा लगता है। और मुझे एक चीज इतनी पसंद है ना, जब भी वो गॉड मोड में आते हैं ना, थीम जो रेड हो जाती है और वो हॉर्स आता है, फिर वो जितने भी पापी लोग हैं उनको उठा के लेके जाते हैं, तो बहुत मजा आता है। बहुत मजा आता है।
बहुत से लोगों को ऐसा हो सकता है दोस्तों कि ये फाइट सीन, हाँ तो हम तो बहुत सारी मूवीज में देखते हैं ऐसा ही तो फाइट होता है, लेकिन मुझे लगता है ये जो टाइप की फाइट है ना वो एक्चुअली गॉड को सूट करती है इंस्टेड ऑफ हीरो। हीरो पे सूट करने के अलावा एक गॉड पे बहुत अच्छे से सूट करते हैं, और मुझे लगता है दोस्तों कहीं पे भी इसका हम बोल सकते हैं एक्स्ट्रा नहीं किया गया है, बहुत अच्छा लगता है हर सीन देखने में। इवन गॉड मोड जिस जिस तरीके से तुमने कहा वो गॉड मोड भी बहुत अच्छा लगता है। ईच एंड एवरी सीन दोस्तों सच में बहुत अच्छा बनाया गया है, इंटरेस्टिंग ये मूवी लग रही है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों करपू के नेक्स्ट पार्ट में। बाय बाय।